பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். செகண்ட் 100 டேஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுது. 2025 முதல் 100 டேஸ் கேம்பெயின் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 100 டேஸ் கேம்பெயின் 2025 என்னவெல்லாம் நடந்தது, இந்த செகண்ட் 100 டேஸ் கேம்பெயின் 2025 என்னவெல்லாம் செய்ய போகிறோங்கிற அந்த செயல் திட்டத்தை சுருக்கமாக தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி தேதி 17/4/2025. முதல் வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு 100 டேஸ் கேம்பெயினில் என்ன செய்தேன் அப்படிங்கிறத சுருக்கமாக சொன்னால், 3 குறைதீர் மனுக்கள் இந்த அரசாங்க அதிகாரிகள்கிட்ட வச்சுருக்கங்க. ஏன் இந்த குறைதீர் மனுக்களை அரசாங்கத்துக்கிட்ட முறைப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு வயசு 74. இனிமேல் எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆழ்ந்த அமைதியான மனநிலையில் இந்த மனசை கொண்டு வந்தால் இந்த லைஃப் ஸ்பேனை எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு தான் இந்த நேச்சர் க்யூர் பார்க் பூம்பாறை வில்லேஜுங்கிற ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம். வேலை ஆரம்பித்தாச்சு, பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, கடந்த 10-15 ஆண்டுகளாக எனக்கு எதிர்ப்பாக நானே உருவாக்கிய இந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தள்ளியிருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலன்னா, அந்த ஆழ்ந்த அமைதியான சூழலில் போய் மனநிலை வைக்க முடியாது, அந்த நேச்சர் க்யூர் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எனக்கு நானே கடந்த 10-15 ஆண்டுகளாக எனக்கு நானே உற்பத்தி பண்ணிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் தூசியை தட்டுறது மாதிரி இந்த பிரச்சனைகளாக ஓரங்கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு, இறைவா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமைதியாக ஒரு இடத்துல ஆழ்ந்த அமைதியான மனநிலையில் உட்காரணும். தனியாக இல்லை, 100 நபர்களுடன் அந்த நேச்சர் கேர் பார்க்கில் உட்காரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னை விடாத கருப்புன்னு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ நான் நம்பியிருக்கிறது என்னென்னா, முழுக்க இந்த அரசு அதிகாரிகளை சரியாக வேலை வாங்கினா, அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அந்த கடமையை அவங்க சரியாக செய்ய வச்சுட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வரும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பிரச்சனையெல்லாம் கோர்ட்டில் போய் தீர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. காரணம், என்னுடைய வயசு. ஏறத்தாழ 3 லட்சம் வழக்குகள் தேங்கி நிற்கிது. அந்த 3 லட்சம் வழக்குகளில் என்னை கொண்டு போய் வச்சுட்டு அந்த தீர்ப்பு வரும்பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால் நான் என்ன முடிவுக்கு வர்றேன்னா, இந்த அதிகாரிகளை மையமாக வைத்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடுத்த வாரிசுகளுக்கு கொண்டு போகாமல் இதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி 3 மனுக்கள் போட்டிருக்காங்க. அந்த 3 மனுக்களுடைய சுருக்கமான கண்டென்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல் மனு, கழுவெட்டுதல். ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக ஒரு முற்றுப்புள்ளி வராமல், தீர்வு வராமல் இழுத்துக்கிட்டு கூடிய ஒரு வழக்கு.
சன்ஷைன் எஸ்டேட்டுங்கிற கம்பெனிக்கும் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ராமாயணம் மாதிரி ஒரு பெரிய கதை. அதனால் இந்த வழக்கை பொறுத்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய பிளாக் ஆக்டிவிசம் ஃபார் ஃபாஸ்ட் ஜஸ்டிஸுங்கிற ஒரு பிளாக் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்குங்க. இந்த கழுவேற்றுதல் அப்படின்னு சொல்லி நான் ஏன் வந்து இதுக்கு பேர் வச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 40 நபர்களுக்கு இந்த விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அரசாங்கத்தை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த வழக்கோட சாரம் என்னென்னா, கொடைக்கானல் பூம்பாறை வில்லேஜில் 4 ஏக்கர் 95 சென்ட்டை கொடுத்துட்டு 1 ஏக்கர் காசை வாங்கிட்டு தேனி குரு கார்டனில் 2 வீடை விலைக்கு வாங்குகிறேன். அந்த வீடு ஏற்கனவே ஒருத்தனுக்கு விற்று ஒவ்வொரு வீட்லேயும் 16 லட்சம் லோன் வாங்கினதை மறைச்சி கொடுத்துட்டா, நீங்கள் இதுக்கு நியாயம் கேட்டு கொடுங்கன்னு சொல்லி இந்த 100க்கும் மேற்பட்ட மனுக்களை அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். தீர்வு இல்லை. அப்போ அந்த ப்ரொமோட்டர், அவர் பேர் வந்து விவாகர், அவருடைய உருவ பொம்மையை நான் கழுவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அதற்கான அனுமதியும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு போட்டிருக்கேன். தொடரும். இது முதல் மனு. 2வது மனு பெரியகுளம். ஒரு பொது பாதையை ஆரம்பத்திலும் சரி முடிவுலையும் சரி 2 குரூப் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரியகுளம் பிரச்சனை என்னென்னா, என்னை சார்ந்த ஏறத்தாழ 20 பேருக்கும் மேலே அந்த 2 இடத்துலையும் எங்களுடைய வாழ்நாள் சேமிப்புகளை வந்து அங்கே லாக் பண்ணி பிளாட்டுகள் வாங்கியிருக்கோம். சுதந்திரமாக அந்த இடத்த போய் பார்க்கக்கூட முடியலை. உண்மையிலே வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா? இது எங்கள் ஏரியா, அந்த பக்கம் போனால் ஒரு ஜாதி சொல்லி இது எங்கள் ஏரியா நீ வரக்கூடாதுங்கிறேன். இன்னொரு ஜாதி சொல்லிட்டு இது எங்கள் ஏரியா நீ வரக்கூடாது அப்படிங்கிறேன். உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை வந்து நான் ஒரு 2வது மனு. நேற்று உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். அரசாங்கம் நம்மளை தேடி வந்து நம்ம பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். நேற்று 4:30 மணிக்கு அது சம்மந்தமான ஒரு பெட்டிஷனை நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? 3வது மனு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜிபி கம்பெனிக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காரு. அந்த சொத்தோட வேல்யூ மினிமம் 20 கோடி ரூபா. அது எங்களுடைய குடும்ப சொத்து. அதை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு குறைதீர் மனு. இந்த 3 என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் முகவரியின் கீழ் முதலமைச்சர் தனிப்பிரிவுவாங்க, அங்கே அப்ளிகேஷனை கொடுத்துட்டு இங்கே ஃபீல்ட் லெவலுக்கு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ரிஜிஸ்டர் தபால் மூலமாக அனுப்பிச்சிட்டு நேராகவும் போய் அவங்கள்ட்ட பெட்டிஷனை கொடுத்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து போராடுவோம். இந்த 3 குறைதீர் மனுக்கள் அதுதாங்க இந்த கடந்த முதல் 100 நாட்கள் கேம்பெயினில் நடந்த விஷயம். அந்த 2வது 100 days கேம்பெயினில் இதை எப்படி அணுகுவது என்பது தான் இந்த மனுவோடைய ஃபாலோப்பாங்க. தொடர் நடவடிக்கை இருக்குல்ல, அந்த நடவடிக்கையை எப்படி இந்த 100 days கேம்பெயினில், செகண்ட் 100 days கேம்பெயினில் ஒரு செயல் திட்டத்தை நான் சொல்லுவேன். இந்த செகண்ட் 100 days கேம்பெயினுடைய
செயல் திட்டம் என்னங்கிறத தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். ஏன்னா இந்த செகண்ட் 100 டேஸ்க்குள்ள செகண்ட் 100 டேஸ் 2025 கேம்பெயின், இந்த 100 நாட்களுக்குள்ள என்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு, நீதியை தேடி நான் அலையவே கிடையாது. ஏன்னா நீதி சொல்லக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய தகுதி இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது, மனிதர்களுக்கு கிடையாது. இது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஆனால் தீர்வுகள் சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க, 5க்கு 2க்கு பாதகம் இல்லாமல், யாரும் பாதிக்காமல் ஒரு முடிவு வந்தால் விட்டு கொடுத்து பிரச்சனைக்கு முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரியவர்களுடைய அட்வைஸ். அந்த அடிப்படையில் நான் தீர்வுக்காக அலைகிறேன், நீதிக்காக அல்ல. கடந்த காலத்தில் நீதிக்காக அலைந்து நீதியும் கிடைக்காம தீர்வும் கிடைக்காம மன உளைச்சல் தான் மிச்சம். அந்த அடிப்படையில் தான் தீர்வுக்காக அலைகிறோம். இந்த தீர்வு முற்றுப்புள்ளி எப்படி வைக்க முடியும் அப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை அவர்கள் சரியாக செய்தால் கோர்ட்டுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்கார். இது என்னுடைய கருத்தல்ல. அப்போ என்னுடைய மனதில் ஆழமாக என்ன பதிஞ்சிருக்குன்னா, இந்த அரசு அதிகாரிகளை அவர்களுடைய கடமை, இந்த அரசாங்க உத்தரவுகள், ஜிஓ அல்லது சட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள வேலைக்கு வாங்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு முயற்சி பண்ணி இந்த சாத்வீக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னொரு விஷயம் எப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலைன்னா அவர்களை யார் தட்டி கேட்பாங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூக தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது ஒரு சமூக தலைவர்கள். இந்த தலைவர்கள் இருக்காங்கள்ல, இவங்க தான் அவங்களுக்கு செக் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் எனக்கு என்ன லாபம், இந்த பிரச்சனையில் நான் மூக்கை நுழைக்கணும், நான் தலையிடணும்னா, இந்த அரசு அதிகாரிகளும் சரி, இந்த சமூக தலைவர்களும் சரி, எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டு உள்ளே இறங்குறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்திய அரசியல் சாசனம், இந்திய அரசியல் சாசனம் 14லிருந்து 35 வரையில் ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதில் முதல்ல பேசக்கூடிய உரிமை, ரெண்டாவது எழுதக்கூடிய உரிமை. இந்த ரெண்டுமே அஸ் எ இந்தியன், நான் ஒரு இந்தியன்ற முறையில் எனக்கு இருக்குது. அந்த பேசக்கூடிய உரிமையும் எழுதக்கூடிய உரிமையை நான் முழுமையாக பயன்படுத்தி என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு பார்க்குறேன். அப்போ ஒன்று அரசியல்வாதிகள், சமூக தலைவர்கள், இரண்டாவது விஷயம் அரசு அதிகாரிகள். இவங்க 2 பேரையும் சரியாக முறைப்படி அணுகுனா என்னுடைய பிரச்சனைகளுக்கு கோர்ட்டுக்கு போகாமல் தீர்வு வரும்னு முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் இந்த செயல் திட்டத்துடைய, இந்த செகண்ட் 100 டேஸுடைய ஒட்டுமொத்த நோக்கம். வேற என்ன செய்கிறது, இவர்களை சரியாக வேலை வாங்கணும். அதற்கான என்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணுவேன். இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு தவறுகள் நடக்குது, ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, இது குற்றம் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்குது, எந்த குழுவிற்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த தண்டனைக்கான, அந்த குற்றத்திற்கான தண்டனை
நிறைவேற்றணும்னா அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும். அதுதான் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ இந்த அரசாங்க அதிகாரிகளையும் இந்த சமூக தலைவர்களையும் நான் எப்படி வேலை வாங்கி என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு நாளும் என்னுடைய பேச்சுரிமை, என்னுடைய எழுத்துரிமை, இந்த இரண்டுகளையும் பயன்படுத்தி என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆழ்ந்த அமைதியான மனநிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து உங்களோட சந்திப்பேன்.